अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। तुकारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। ओम भूमिष्ठापिनयात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदष्टापिया या बद्धा भुवि मुक्तिदा स्युः अमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। பிரம்மதேவர் கோபிராமண மகிமையை பத்தி சொல்லிட்டு வரார். அதுல பசுமாட்டினுடைய ஒரு அங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமும் பவித்திரமானது அப்படிங்கிறத சொல்றார். கோமயம் யமுனா சாட்சாத்து கோமூத்திரம் நர்மதா சுபா கங்கா க்ஷீரம் து யாசாம் வை கிம் பவித்ரம் அதஸ்பரம் கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா யஸ்மாத் தஸ்மாத் சிவம் மே ஸ்யாத் இஹ லோகே பரத்ரஜா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னார். கோமயம் யமுனையாகவும் கோமூத்திரம் நர்மதையாகவும் க்ஷீரம் கங்கையாகவும் பசுமாட்டிலேயே இருக்கு. அதை விட பவித்திரம் திரிவேணி சங்கமமே பசுமாட்டுல இருக்கு. கவாம் அங்கேஷு புவனானி சதுர்தச 14 லோகங்களும் பசுமாட்டினுடைய அங்கத்துல இருக்கான். அதனால இதை விட மங்களமான விஷயம் உலகத்துல வேற எதுவும் கிடையாதுன்னு பசுமாட்டை பத்தி கோமாதா பத்தி ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றார். இதி மந்திரம் சமுச்சாரிய தேனுர்வா தேனுமேவா யோதத்யாத் விஜவர்யாய சர்வேபியோ விசிஷ்யதே. இப்பேற்பட்ட பசுமாடுகளையோ யாரு தானம் பண்றாளோ துஜர்களுக்கு, துஜான்னா பிராமணா, துஜவர்யாயன்னு போட்டிருக்கார். சொல்றார் உத்தம பிராமணர்களுக்கு யாரு கொடுக்காளோ அவ சர்வேபியா விசிஷ்யதே. கோதானத்துக்கு சமமான விஷயம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றார். மயாச்ச விஷ்ணுநாசார்த்தம் சிவேனச்ச மகர்ஷிபிஹி விசாரிய கோகுணான் நித்யம் பிரார்த்தனா இதி விதீயதே. गावो मे पुरतः सन्तु गावो मे सन्तु पृष्ठतः गावो मे हृदये सन्तु गवाम मध्ये वसाम्यहम् அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தையும் சொன்னார். பார்த்தோம் அதெல்லாம். அப்புறம் 7 விஷயங்கள்னால உலகம் தாங்கப்படுறதுன்னு சொன்னார். கோபிஹி விப்ரைஷ்ட வேதைஷ்ட சதீபிஹி சத்யவாதிபிஹி அலுப்தைஹி தானசீலைஷ்ட சப்ததிர் தாரியதே மஹி. இந்த மழை மும்மாறி பொழிகிறதுன்றதுக்கு சொல்ற மாதிரி இங்க 7 விஷயங்கள்னால உலகம் தாங்கப்படுறது. பசுமாடு, பிராமணர்கள், வேதங்கள், பதிவிரதா சத்திகள், சத்தியவாக்கு, லோபமில்லாதவர்கள், தானசீலர்கள், இவர்களுடைய புண்ணிய விசேஷத்தினாலதான் இந்த உலகம் இயங்கிறது
அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி லோகங்களை பத்தியும் சொன்னார். மம லோகாத் பரஹா லோகா வைகுண்ட இதி கீயதே சத்யோபரிஷ்டாத் கௌமார உமா லோகா ரதஸ்பரம் சிவலோகா ததுபரி கோலோகா தத்சமீபதா. என்னுடைய சத்தியலோகமான இந்த லோகத்திற்கு மேல இருக்கிறது வைகுண்ட லோகம், வைகுண்டத்துக்கு மேல இருக்கிறது கௌமார லோகம், குமரனாகிய சுப்பிரமணியனுடைய லோகம். அதுக்கு மேல உமாலோகம், உமாலோகத்துக்கு மேல இருக்கிறது சிவலோகம், கைலாசம் சொல்றாங்க. அந்த சிவலோகத்துல ததுபரி கோலோகா சமீபதா, சிவலோகா ததுபரி, உமாலோகத்துக்கு மேல சிவலோகம், அதுக்கு சமமாக இருக்கிறது கோலோகம். இருக்கிறதே உயர்வான லோகம் சிவலோகமாக இருந்தாலும் அதுக்கு சமீபத்துல இருக்கிறது கோலோகம். சிவலோகமே கோலோகம். கோமாதரஹா சுஷிலாத்யாஹா தத்ர சந்தி சிவப்பிரியாஹா. பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டமான கோமாதாக்கள் கோலோகத்துல இருக்கா. அங்க அந்த அப்பேற்பட்ட கோமாதாக்கு சுசுரூஷ செய்கிறவர்கள் உத்தமமான அந்த கோலோகத்தை அடைவார்கள். க்ஷீரம் எங்க பார்த்தாலும் க்ஷீரமாக இருக்கும், பாயசமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான லோகத்தை அடையறான்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி புராணஜ்ஞா பிராமணா பரிகீர்த்திதாக ததுக்த ஆச்சாரச்சரணா இதரே நாமதாரகாக. இதுல பிராமணான்றது யாருன்னு சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணஜ்ஞா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இது மூணையும் தெரிஞ்சுக்கிறவன் தான், ஞானத்தோட இருக்கவன் தான் பிராமணன். ஸ்ருதினா என்ன, ஸ்மிருதினா என்ன, புராணம்னா என்னன்னு நம்ம முதல்ல இதுலயே பார்த்தோம். அப்படி இது மூணும் தெரிஞ்சவன் தான் பிராமணன். தது யுக்த ஆச்சாரச்சரணாக, உக்தாச்சாரச்சரணாக. அப்படி இருக்கவாதான் பிராமணனுக்கு எப்பேற்பட்ட ஆச்சரணம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஆச்சாரத்தோடு இருக்கிறவன் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் மூணும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ற. வெறும்னா ஸ்ருதி மட்டும் போராது, ஸ்ருதி ஸ்மிருதி போராது, புராணத்தோடு கூட சேர்ந்து எல்லாமும் தெரிஞ்சவன் தான் பிராமணன். இதரே நாமதாரகாக, மற்றவெல்லாம் பேருக்கு தான் பிராமணனை ஒழிய பிராமணத்துவம் இருக்குன்னு சொன்னா இந்த மூணு விஷயமும் பாண்டித்யத்தோடு இருக்கணும். இங்க சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி து நேத்ரே த்வே புராணம் ஹிருதயம் ஸ்மிருதம் ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் ஹீனோ அந்தஹ காணஸ்யாது ஏகையா வினா. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ரெண்டு கண்ணுக்கு சமம், புராணம் ஹிருதயத்துக்கு சமம். ஏன்னா வழிகாட்டுறது எது? கண்ணுதான் வழிகாட்டுது. கண்ணுனாலதான் விஷயத்தை பார்க்கிறோம், பார்க்கறதுனாலதான் வழி எங்க இருக்குன்னு தெரியறது. அப்போ பிரமாணமாக இருக்கிறது ஸ்ருதியும் ஸ்மிருதியும். அதனால்தான் ரெண்டு கண்ணுன்னு சொல்ற. நேத்ரே த்வே, ரெண்டு கண்ணு ஸ்ருதியும் ஸ்மிருதியும். ஏன்னா ஸ்ருதி வழியாக ரிஷிகள் சொன்ன உண்மையை பார்க்கிறோம், ஸ்மிருதி வழியாக ஸ்ருதி விஷயங்களை எப்படி கிரகிக்கிறது, ஸ்ருதி விஷயங்களை எப்படி அனுஷ்டானம் பண்றதுங்கிற வழிய ஸ்மார்த்தமாக ஸ்மிருதிகள் சொல்லியிருக்கு. இது ரெண்டுத்தும் வழியாக தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிற உண்மைய வச்சு நம்ம எப்படி இயங்கணும் எது அதை புராணம் சொல்றதுனால புராணம் ஹிருதயம் ஸ்மிருதம். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லையோ. கண்ணு ஒண்ணுத்த பாக்குறது, பார்த்தாலும் அந்த வழியில போகிறதுக்கு ஒரு உத்வேகம் தேவைப்படுது. கண்ணுல வழி தெரியுதுன்னா மட்டும் அந்த வழியில போயிடுவோமோ நம்ம. அந்த வழியில போகிறதுக்கு ஒரு ஆசை வரும். அந்த பார்க்கக்கூடிய விஷயத்துல பார்க்கக்கூடிய அந்த வழியில இருக்கக்கூடிய நன்மையை ஹிருதயம் உணரணும். ஆஹா, அந்த ரோடு வழியா போனோம்னா ரெண்டு பக்கமும் ஒரே பசுமையா இருக்கும், ரொம்ப காத்து அடிக்கும், அதனால சந்தோஷமாக இந்த வழியில போகலாம் அப்படின்னு நம்ம மனசுக்கு பிடிக்கணும். பிடிச்சாதானே கண்ணு காமிக்கிற விஷயத்துல நம்ம ஈடுபடுவோம். அப்போ அதை சொல்றது இங்க புராணம். ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தேனை கலந்து கொடுக்கறது புராணம். மருந்த தேனோட கலந்து கொடுக்கும் பொழுதுதான் மருந்து உள்ள போறது. மருந்து தான் நன்மை பண்ண போறதுனாலும் தேன் இருந்தாதான் மருந்தை நம்ம மனசு ஏத்துக்கிறது. அதனால ஸ்ருதி ஸ்மிருதி து நேத்ரே த்வே புராணம் ஹிருதயம் ஸ்மிருதம் ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் ஹீனஹா அந்தஹா. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் கண் இல்லாதவன். புராணத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு ஸ்ருதி ஸ்மிருதி இதனுடைய ஆதாரபூதமான கிரந்தங்கள் தெரியலன்னா வெறும் கதை தான் நிற்கும். தேன் மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? மருந்துக்காக தானே தேன். அதனால ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் ஹீனஹா அந்தஹா. கண் இல்லாதவனுக்கு சமம் ஸ்ருதி ஸ்மிருதி இல்லாதவன். ஒண்ணு தெரியும்னா காணஸ்ய
காணசியாது ஏகையாவினா ஒண்ணு இல்லைன்னா வச்சுக்கோயேன், ஒத்த கண் இல்லாதவன் அர்த்தம். இன்னொன்னு சொல்றார், புராணஹீனாத் திருச்சூன்யாது காணாந்தாவபி தௌ வரௌ. அப்போ ஹிருதயம் இல்லாம போயிடுது, புராணம் இல்லைன்னா. புராணஹீனாது ஹிருச்சூன்யா என்ன, ஹிருதயம் இல்லாத போயிடுச்சுன்னா ரொம்ப மோசம். அதுக்கு கண் இல்லாதவன் தேவலாம், ஹிருதயம் இல்லாதவன் இருக்கிறதுலே மோசம்னு சொல்ற. அதனால புராணம் தெரிஞ்சே ஆகணும். ஸ்ருதி ஸ்மிருதி இல்லாமல் புராணம் இருக்கிறது, புராணம் இருந்து ஸ்ருதி ஸ்மிருதி இல்லாத இருக்கவன் தேவலாங்கிற. ஸ்ருதி ஸ்மிருதி தெரியலன்னா கூட புராணம் இருந்ததுன்னா ஹிருதயம் இருக்கு. ஆனா ஸ்ருதி ஸ்மிருதி தெரிஞ்சு புராணம் இல்லாம போச்சுன்னா ஹிருதயம் இல்லாம இருக்கவனுக்கு சமம், இவனுக்கு அவன் தேவலான்னு சொல்றார். புராணஹீனாத் திருச்சூன்யாத் காணாந்தாவபி தௌ வரௌ ஸ்ருதி ஸ்மிருத்யுதிதோ தர்ம புராணே பரிகீயதே. ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும் சொல்லப்படக்கூடிய தர்மங்கள் புராணத்துல பேசப்படுகின்றன, கீயதே பாடப்பட்டன, படுகின்றன. அதனால ஸ்ருதி ஸ்மிருதியில இருக்கிறது தான் புராணம் சொல்றது. ஆனா அது சரியாக புரிஞ்சுக்கணும்னா ஸ்ருதி ஸ்மிருதிக்கு ஞானம் இருக்கணும். அப்படிங்கறதுனால இது மூணுமே தேவை அப்படிங்கறதான் தாத்பரியம். தத் பிராமணாய கௌர்யே கௌர்தேயா சர்வத்திர சுகமிச்சதா நதேயா த்விஜா மாத்ராய தாதாரம் சோப்யதோனயேத். எப்படிப்பட்ட பிராமணனுக்கு பசுவை கொடுக்கணும்னா தத் பிராமணாய, இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் தெரிஞ்சவன் தான் உத்தமமான பிராமணன். ஏன்னா த்விஜவர்க்கியாயன் போட்டாரோ இல்லையோ, அதனால இந்த இடத்துல சொல்றார் தத் பிராமணாய. எப்படிப்பட்ட பிராமணாய? ஸ்ருதி ஸ்மிருதி புராணஜ்ஞாயன்னு அர்த்தம். புராணம் தெரிந்தவனாகிய பிராமணாய கௌஹு தேயா, பசுமாடு தானம் செய்யப்பட வேண்டியது. சர்வத்திர சுகமிச்சதா, எங்க போனாலும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணணும்னா பசுமாட்டை தானம் பண்ணு. யாருக்கு பண்ணுன்னா இந்த உத்தம பிராமணனுக்கு பண்ணு. நதேயா த்விஜமாத்ராய தாதாரம் சோபி அதோனயே. வெறும் பேருக்கு பிராமணனா இருக்கவனுக்கு நீ கொடுத்து பிரயோஜனம் இல்ல. அப்படி நீ அவனுக்கு கொடுத்தேன்னா இன்னும் உன்னை பாபத்துலதான் கொண்டு போய் விடும். ஏன்னா அவன் கொண்டு போய் கேரளா அனுப்பிடுவான், முடிஞ்சு போச்சு. ஒரு பசுமாட்டை கொன்ன பாவம் வந்துடும். இப்போ யாருக்கு தானம் பண்றோமோ முதல்ல உத்தமனா இருக்கணும், பசுமாட்டை வச்சு ரக்ஷா பண்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம பசுமாடு எதுக்காக தானம் பண்றோம்? பிராமணன் யாக யஜ்ஞாதிகள் அந்த ஹவனத்துல ஹவிசாக இது போகிறது பார்த்தமே. ஒரே குலமாக உற்பத்தி பண்ணோம் சொன்னார்ல, மந்த்ரா ஏகத்திர திஷ்டதி. இந்த ஹவ்யம் இன்னொரு இடத்துல அந்நியத்திர திஷ்டதி ஹவிஹின்னு சொன்னாரோ இல்லையோ. அப்போ அந்த பிராமணன் மந்திரம் இருக்கு. நம்ம பசுமாடு எதுக்கு கொடுக்குறோம்னா இந்த ஹவ்யம்லாம் பசுமாட்டுல இருந்து வரணுங்கிறதுக்காக கொடுக்கும். இப்போ அந்த சந்தர்ப்பத்தை நம்ம யோசிக்கணும். அந்த காலகட்டங்கள்ல யாக யஜ்ஞாதிகள் நடந்து தீவிரமாக நடந்துன்ற காலகட்டங்கள்ல அந்த யாகம் செய்கின்ற ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் அறிந்த பிராமணனுக்கு நீ பசுமாடு தானம் பண்ணேன்னா யாக யஜ்ஞங்கள் உன்னதமாக நடக்கும்ன்றதுக்காக அந்த தானம் நடக்கும். நீ வெறும் லௌகிக வியாபகாரிக பிராமணன்ட்ட கொடுத்துட்டு அவன் அதை வித்து பைசா பண்றதுக்கு கொடுத்தேன்னா அது என்ன கோதானமாகிறது? இப்ப முக்காவாசி கோதானம் அந்த மாதிரி ஆயிடுறது இல்லையோ. அதனால சரியாக பார்த்து கொடுக்கணும். அது மாதிரி வாங்கிக்கிறவாளும் பிராமணா அதை நம்மளால பசுமாட்டை வச்சு பண்ண முடியுமா, நிர்வாகம் பண்ண முடியுமாங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் பிரதிகிரகம் பண்ணிக்கணும். அது அப்படிங்கறதான விசேஷம். நதையா த்விஜமாத்ராய தாதாரம் சோபி அதோனயே. யஸ்ய தர்மே ஸ்தி ஜிக்ஞாசா யஸ்ய பாபாத் பயம் மஹத் ஸ்ரோதவ்யானி புராணானி தர்மமூலானி தேனவை. யாருக்கு தர்மத்துல எஸ்ய தர்மே அஸ்தி ஜிக்ஞாசா, தர்மம் தெரிஞ்சுக்கணும்னு யாரு ஆசைப்படுறானோ, அப்புறம் எஸ்ய பாபாத் பயம் மஹத், யாருக்கு பாபத்திலிருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் இருக்கோ, பாபத்திலிருந்து பயம் இருக்கோ, புண்ணியம்தான் செய்யணும், பண்ணிருக்கிற பாபங்கள் போகணும் அப்படின்னு தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றவன் என்ன பண்ணணும்னா புராணானி ஸ்ரோதவ்யானி,
தர்ம மூலானி தேனவி, தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரத்தை புராணத்தை தெரிஞ்சுக்கோ, அதுல இருந்துதான் தர்மங்கள் தெரியப்படுவது. சதுர்தசசு வித்யாசு புராணம் தீப உத்தமஹா அந்தோபின ததா லோகா சம்சாராப்தௌ கொச்சித்பதேத். 14 வித்தியைகள்ல புராணம் உத்தமமானது, உயர்ந்தது. தீப உத்தமஹா, அப்போ கண்ணு தெரியாதவன் கூட இந்த புராணத்தை படிச்சான்னா சம்சாரத்துல விழமாட்டான்னு அர்த்தம். அந்தோபி ந ததா லோகாது, ஆலோகம்னா விளக்குன்னு அர்த்தம். தீப உத்தமஹா, தீபமாக உயர்ந்த தீபம், இந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தீபம். அந்த தீபத்தை உபயோகப்படுத்தின்னு ஒருத்தன் நடந்தான்னா சம்சாரத்துல அவன் விழமாட்டான். ஏன்னா ஏதோ ஒரு காட்டுல போறோம், கும்மிருட்டா இருக்குன்னா எப்படி போகிறது? கையில ஒரு விளக்கு எடுத்துன்னு தானே போயாகும். நல்ல அருமையான விளக்கு வாழ்க்கைக்கு எதுன்னா இந்த புராணங்கள் தான். அது சொல்றபடிக்கு நடந்து போனோம்னா எங்கேயும் விழறதுக்கு வழி இல்லை. பார்த்துன்னு சார் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை சார், அன்னைக்கு நடந்துதான் நடக்கு. அதுதான் சொல்றாலும் புராணம் என்ன பண்றது? ஸ்ருதி ஸ்மிருதியில இருக்கிற விஷயங்களை உனக்கு பிடிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றது புராணம். அப்போ அது தேன்தான், அதை கேட்கறதுக்குள்ள ஒரு சுகம் இருக்கு, விஷயத்தை கிரகிச்சிக்க முடியாது. அதனால நமக்கு இந்த கதையில நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் நம்பிக்கை இல்லாதவாளுக்குமே சொல்றேன், நம்மலாம் நம்புற ஆஸ்திகா அது வேற விஷயம். நம்பாதவன் கூட ஸ்ருதிஸ்மிருதியினுடைய தாத்பரியம் தெரியணும்ன்ற அவனுக்கு ஒரு அந்த ருச்சி இருக்குமோ இல்லையோ, என்ன சொல்லப்படுறதுன்ற அதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புராணங்கள் ஒரு வழியாக ஆகிறது. ஸ்ரோதவ்யானி புராணானி வஸ்தவ்யம் ஜாஹ்னவி தடே தர்ப்பணீயா த்விஜா நித்யம் அமலோகே சுபிஸ்ஸதா. நல்ல அருமையான ஸ்லோகம். 4 விஷயம், இந்த 3 விஷயம் சொல்றார். என்னோட லோகத்துக்கு வரணும்னா மமலோக இப்சுபிஹி, என் லோகத்துக்கு வரணும்னு யாராவது ஆசைப்படுறீங்களா? இந்த சத்தியலோகத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்க புராணானி சோதவ்யானி, புராணங்களை கேளுங்கோ. வஸ்தவ்யம் ஜாஹ்னவி தடே, ஜாஹ்னவி கங்கா தீரத்துல காசியில வாசம் பண்ணுங்கோ. தர்ப்பணீயா த்விஜா நித்யம், பிராமணால நித்தியம் திருப்தி பண்ணுங்கோ. மம லோகே சுபிஹி சதா, என்னோட லோகத்தை வேணும்னு ஆசைப்படுறவர்கள் இது 3 பண்ணா போறோம். புராணம் கேட்கணும், என்ன கஷ்டம்? உட்கார்ந்து சௌக்கியமா சந்தோஷமாக இந்த கதையை கேட்கறது, அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. உட்கார்ந்த இடத்துல இப்ப எதுவும் லேப்டாப் ஆன் பண்ணா வந்துட போறது, இல்ல எங்க போனாலும் ஒரு செல்போன்ல போட்டுட்டு கதையை கேட்கறோம். கதையோடு சேர்ந்து 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 தர்ம விஷயங்கள் சொல்லப்படுறது. அடுத்தது ஜாஹ்னவி தடத்துல வாசம் பண்ணணும், அதை விட ஒரு சௌக்கியம் என்ன இருக்கு? 3வது த்விஜனுக்கு முடிஞ்சது தானம் பண்ணு. ஒருவேளை அன்னம் போட்டாலும் அது எத்தனை யதாசக்தி தானே இதெல்லாம். அப்ப இது 3 பண்ணா சத்தியலோகத்தை வந்து அடைவாயின்னு சொல்றார். இத்யுத்தேஷான்மயா கியாதா சத்தியலோக வியவஸ்திதி அபயம் யத் பயார்த்தானம் நபேதவ்யஞ்சஹே சுராஹா. அதனால அப்படிப்பட்ட ஒரு சத்தியலோகம் இது. இந்த மாதிரி விஷயத்துக்காக சத்தியலோகம் வந்து நான் ஏற்படுத்தியிருக்கேன். அதனால இங்க வந்த வாழ்க்கெல்லாம் அபயம். என்ன நீங்க ஏன் இப்படி பயத்தோடு இருக்கேள்? என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. ஸ்பர்ததே மேருணா விந்தியா பிரத்னாத்வ பரிரோத கிருத்து ததத்தம் ஆகதாயூயம் ததுபாயம் திசாமிவா. ஸ்பர்ததே மேருணா விந்தியா, மேரு பர்வதத்தோடு விந்திய மலையானது ஸ்பர்தனம் பண்றது, என்ன சண்டை போட்டு இருக்கு, போட்டி போடுறதுன்னு சொல்லலாம். என்ன மேருவோட நான் உயர்ந்தவனாகணும் அப்படிங்கறதான விந்திய பர்வதத்தினுடைய எண்ணம். அதனால சூரியனுடைய வழியை வந்து தடுக்கிறது, பிரத்னாத்வ பரிரோதங்கிறது. சூரியனுடைய மார்க்கத்துல வந்து இடைஞ்சல் பண்றதுங்கிறதுனாலதான் நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிரம்மாட்ட சொல்லித்தான் தெரியணுமா என்ன நடக்கிறதுன்னு. ஈஸ்வரன் ஆச்சு. ததர்த்தமாக தாயூயம், பரமேஸ்வரன் வந்து யுகபத் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஞான உபாதி. என்ன பகவான் வந்து யுகபத் ஞானம், பகவானுடைய உபாதியே சர்வத்தையும் வந்து சர்வஜத்துவம் சர்வ வேத்திருத்துவம் 2 விஷயம் உண்டு ஈஸ்வரனுக்குன்னு சொல்றது. சர்வம் ஜானாதி சர்வஸ்ச ஞஸ்ச இது சர்வஜ்ஞான்னு பாஷிகாரர். சர்வஜான்ற பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது சர்வமாகவும் இருக்கு, ஞப்தி ஸ்வரூபமாகவும் இருக்கு, அதனால சர்வஜா. இல்லைன்னா ஈஸ்வரன் சொல்லும் பொழுது சர்வம் ஜானாதி இது சர்வஜ.
சர்வவேத்திருவம் இருக்கு பகவானுக்கு. எல்லாத்திலையும் யுகபத்து நடக்கும் பொழுதே ஈஸ்வர ஞானத்தினாலதான் நடக்கிறது. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் விருத்தியாகி அது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்மளுடைய உபாதி. எதிர்க்க ஒண்ணு இருக்கு, அந்த விஷயத்தை பற்றிய விருத்தி என் புத்தியில ஏற்பட்டு அந்த விருத்தினால அந்த பதார்த்த ஞானம் எனக்கு ஏற்படும். அப்ப என்னன்னா, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதனுடைய விருத்தி ஏற்பட்டு விஷயம் தெரியும். ஈஸ்வரன் அப்படி தெரிஞ்சுக்கிறாரான்னா ஈஸ்வரன் தானே சிருஷ்டிய. அப்போ ஈஸ்வரனுடைய ஞானம் தான் ஜெகத்தாக இருக்கு. அப்படிங்கிற பொழுது ஈஸ்வர உபாதியே ஞானஸ்வரூபம்னா நமக்கு எப்படி இந்த ஸ்தூல அவித்யா உபாதி இருக்கோ அந்த மாதிரி சர்வவேத்திருவம்ன்ற அந்த உபாதி தான் ஈஸ்வர உபாதி. அப்போ ஈஸ்வரனுடைய ஞானமே ஜெகத்தாக இருக்குங்கிற பொழுது யுகபத் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஈஸ்வரன்றதுனால இங்க பிரம்மாவுக்கு நம்ம சொல்லிதான் என்ன நடக்கிறதுன்னு தெரியணுமா? அதனால பகவான் முதலே தெரிஞ்சிட்டு ததர்த்தம் ஆகதா யூயம், அதுக்காகதான் நீங்கெல்லாம் வந்திருக்கேள். ததுபாயம் திசாம் இவகா. அதனால இந்த அதனுடைய உபாயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேள். இன்னும் மேல சொல்றார், பிரம்மோவாச்ச அஸ்தி அகஸ்த்யா தப்யமானஹ தப உக்ரம் மகாதபாஹ மைத்ரா வருணிராதாய சித்தம் விஸ்வேஸ்வரே விபௌ அவிமுக்தே மகாக்ஷேத்ரே சர்வேஷாம் முக்தி ஹேதுகே தாரகஸ்ய உபதேசார்த்தம் விஸ்வேஷாதிஷ்டிதே ஸ்வயம். காசி கஷேத்திரம் பத்தி வந்துருக்கு. அஸ்தி அகஸ்தியா, அகஸ்தியர் அப்படிங்கிற ஒரு மகாமுனிவர் இருக்கார். எங்க இருக்காருன்னா தப்யமானஹா, தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எப்படிப்பட்ட தப உக்ரம் மகாதபாக, உக்ரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தபஸ்வியாக அகஸ்திய மகாமுனிவர் இருக்கார். மைத்ரா வருணி ஆதாய சித்தம் விஸ்வேஸ்வரே விபௌ. மைத்ராவருணருடைய புத்திரனாக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவர் சித்தத்தை விஸ்வேஸ்வர விபோ, விபுன்னு பேர். பரமேஸ்வரன விபு சர்வவியாபின்னு அர்த்தம். விஸ்வேஸ்வரா, விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரன். விஸ்வம்னா நமக்கு கண்ணுக்கு திறந்தா வர்றதுதான் விஸ்வா. விவிதமாக இருக்கக்கூடிய ஜெகத்திற்க விதவிதமாக நானாத்வ ஜெகத்து நமக்கு ஜாகிரத அவஸ்தையில என்னெல்லாம் வேக்கன்ல தெரியறதோ அதுக்கு விஸ்வம்னு பேர். விஸ்வ ஜாகிருத சுஷுப்தி அப்படின்னு விஸ்வ தைஜச, அது மாண்டூக்கிய உபனிஷத்துல வருது. என்ன பிரஜான கனம்னு மூணாவதா டீப் ஸ்லீப் சொல்றது. விஸ்வம்னா வேக்கன் ஸ்டேட்டு, ஜாகிரத அவஸ்தையில என்ன தெரியறதோ அதுக்கு விஸ்வம்னு பேர். அப்படி என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் விஸ்வம். விஸ்வம்னா ஜஸ்ட் அர்த்தம் கிடையாது. எதெல்லாம் நமக்கு அனுபவத்துல சித்திக்கிறதோ அதெல்லாம் விஸ்வத்துல சேர்த்தி அது எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவர் விஸ்வேஸ்வரா. சர்வசாட்சி சர்வாந்தர்யாமின்னு இப்போ எப்படி பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணாலே தேவாலாம் அந்த ஸ்வரூபத்துக்கு தான் விஸ்வேஸ்வரன் பெயர். ஆனா பொதுவாக அந்த ஈஸ்வரன் விஸ்வேஸ்வரன்றது இருந்தாலும் கூட இங்க கவுனமாக விஸ்வேஸ்வரன் சொல்லும் பொழுது காசியில இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய மூர்த்திக்கு விஸ்வேஸ்வரா அப்படின்னு பேரும் உண்டு இல்லையா, விபுகு. அதனால விஸ்வேஸ்வரன்ல சித்தம் வச்சிருக்கார் அகஸ்தியர்னா. சர்வாந்தர்யாமி சர்வவியாபி பரமேஸ்வரன் பிரம்மஸ்வரூபத்துல இருந்தாலும் அதுக்கு லிங்கமாக அதை தெரிஞ்சுக்கிற ஒரு மூர்த்த ரூபமாக அங்க இருக்கக்கூடிய சிவனை விஸ்வேஸ்வரனை அவர்தான் விபு, அவர்தான் அங்கேயும் இருக்கார். ஒரு கடலை தொடணும்னா முழு கடலை போய் தொடணும்னு அவசியம் இல்லை. எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு அலையை தொட்டாலே கடலை தொட்டதாக ஆகும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வரன் இவர்தான் அப்படின்னா சர்வாந்தர்யாமி சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய விபுவான விஸ்வேஸ்வரனை இந்த ஒரு இடத்துல நான் பாக்குறேன். அதனாலதான் ஆவாகயாமி விஸ்வேஷம் அஸ்மின் லிங்கே இல்ல அஸ்மின் சாலக்கிராமே விஷ்ணு ஆவாகயாமி தியாயாமி. என்ன எங்க வேணா ஈஸ்வரனை இன்வோக் பண்றதுன்னு பேர் இருக்கு. அப்படி அங்க விஸ்வேஸ்வரனாக எழுந்தருளி இருக்கார் காசியில. அந்த ஈஸ்வரனை சர்வவியாபியாக விபுவாக இருக்கிறதாக தியானம் பண்ணி
ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அகஸ்திய முனிவர். சித்தம் விஸ்வேஸ்வரே விபூல் ஆதாய அவிமுக்தே மகாக்ஷேத்ரே சர்வேஷாம் முக்தி ஹேதுகே, எல்லாருக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய அவிமுக்த கஷேத்திரமாகிய காசியில அகஸ்தியர் மகா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்க எதுக்காக அங்க இருக்காருன்னா தாரகஸ்ய உபதேசார்த்தம், பிரம்மஞானத்தை பரமேஸ்வரன் உபதேசிக்கிறதுக்காக. விஸ்வேஷாதிஷ்டிதே ஸ்வயம் யாவத்வம் தத்ர கத்வா தம்சவ காரியம் விதாஸ்யதி. நீங்கெல்லாம் போய் அவர்கிட்ட வேறுபட்ட அகஸ்தியர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா அவர் உங்க காரியத்தை பூர்த்தி பண்ணுவார். ஏன்னா தேன ஏகதா அவிதாலோகா வாதாபி இல்வ பக்ஷணாத். வாதாபி இல்வன்ற அந்த 2 ராட்சசர்களை பக்ஷணம் பண்ணி உலகத்தை ஒரு தடவை காப்பாற்றியவர் அவர். வாதாபி ஜீர்ணோ பவான்னு அந்த கதை கேட்டிருப்போம் நம்ம. இங்க 2 பேரையும் பக்ஷணம் பண்ணதா சொல்றார். வாதாபி இல்வ பக்ஷணாத் அதிமித்ரம் தத்ர தேஜஹா மித்ரா வருணஜே முனௌ ததா பிரவிருத்தி லோகேஷு கோ அகஸ்தியான் நைவ வித்யதி. பரம தேஜஸ்வியாக இருக்கக்கூடியவர் அந்த முனிவர், மித்ராவருண புத்திரனாக இருக்கக்கூடியவர் பரம தேஜஸ்வி, தகிக்கிறாராம். அப்படிப்பட்ட அகஸ்தியரை பார்த்து யாருதான் பயப்பட மாட்டா, வித்ய வருவதான் எந்த மூலைக்குன்னு சொல்றார். இதி யுக்த்வா அந்தர்ததே சொல்லிட்டு போயிட்டார் அவர். சொல்யூஷன் சொல்லியாச்சுன்னா வேலை முடிஞ்சது, டக்குன்னு கிளம்பிட்டார். அவ்வளவுதான். இந்த ரிஷிகேஷ்ல பண்டாரா, சாது பண்டாரா சாப்பிடுறதுக்கு அங்க இருந்து எல்லாரையும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சாதுக்கள்லாம் வருவா தயானந்த ஆசிரமத்துக்கு. 100 பேர் 200 பேர் 300 பேர் பண்டாரா வரைக்கும் நடக்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்பா. மந்திரம் இதுவாயின்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். பண்டாரா சாப்பிடுவா. சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா எங்க போனான்னு தெரியாது, யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவும் மாட்டா. அது முடிஞ்சு அடுத்த க்ஷணம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் மறைஞ்சிடுவா. அந்த மாதிரி காரியம் முடிஞ்சது அந்தர்ததே. சும்மாவான உட்காந்து இருக்கக்கூடாது, நம்மள மாதிரி பொழுது போகாம. சுவாமிகளே என் குருநாதர் வெளில உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருப்பார். இது முடிஞ்சா டக்குன்னு உள்ள போயிடுவார், அவ்வளவுதான். அந்த மாதிரி அவசியம் இருக்கும் பொழுதுதான் அரசிரு ஜனசம்சதின்னு சொன்னார் இல்லையா கீதையில பகவான். மக்களுடைய சம்சதியில எப்ப இருக்கணும்னா தேவைப்படுறது அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேல அதுல உட்கார்ந்து இருந்தோம்னா இன்னர் பிரஷர்னால இருக்கணும்னு இருக்கும். இதி யுக்த்வா அந்தர்ததே வேதாஹா தேபி பிரமுதிதானனாக. அதனால சந்தோஷப்பட்டாலாம் தேவர்கள்லாம். தேவாஹா பரஸ்பரம் புரோச்சுஹு அஹோ தன்யதமாவயம். ஆஹா எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம், தன்யமானோ. ஏன்னா காசி போக வேண்டி இருக்க முடியறது எப்போ? பிரசங்கத்தோ திரஷ்டவ்யோ காசி 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 பதி சிவௌ. பார்வதி பரமேஸ்வரால் பவானி விஸ்வேஸ்வரர் அவளை தரிசனம் பண்றதுக்குன்னு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே. திரஷ்டவ்யௌ தரிசிக்க வேண்டிய வாழ் அத்தியவாள்லாம். அஹோ அஹோ பகுபி பலிதோ நோ மனோரதாஹா. நம்மளுடைய மனோரதங்கள் பலிச்செடுத்து பிரம்மா இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்காரு. நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காசி போகிறதுக்கும் காசியில போய் அகஸ்திய முனிவரனுடைய ஆசிரமத்தை தரிசனம் பண்றதுக்கான ஒரு பாக்கியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? நம்ம எல்லாம் பண்ண ஏதோ புண்ணிய பரிபக்குவம் ஆயிருக்குன்னு சந்தோஷப்படுறாளாம் தேவாலய. உட்புல்ல பத்மநயனா நிர்மிதா சுகிருதார்த்தினா. கண்ணெல்லாம் அப்படியே பிரகாசி உட்புல்ல பத்மநயனாவா. அப்படியே ஒரு சந்தோஷத்துல கண்ணு விரியறதான். தாவேவ சரணௌ தன்யௌ காஷீம் அபிப்ரயாயினௌ ஏயம் கதா ஸ்ருதாஸ்மாபிஹி வேதசா சமுதீரிதா. இந்த கதையை யாரெல்லாம் கேட்கிறாளோ தஸ்யாஹ ஸ்ரவணஜாத் புண்ணியாத் பிராப்னுமஹா துவத்ய காசிகாம். காசி அடைவார்கள், புண்ணிய பிராப்தி அடைவார்கள். ஏகாக்கிரியாத்யர்த்தகரி பிராப்யதே புண்ணிய கௌரவாத் ஏவம் வதந்தோ ஹிருஷ்டாஸ்யாசுரா இம்சமாயு அப்படின்னு இந்த கதையை கேட்கிறவாளுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும்னா ஆசீர்வாதம் தேவர்கள்லாம் பண்றாளாம். என்ன பிராப்யதே புண்ணிய கௌரவாத் அப்படின்னு ஏவம் வதந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹிருஷ்டாஸ்யாசுராக காசிம் சமாயு. அதனால சந்தோஷத்தை அடைச்சி காசிய அவ அடையறான்னு சொல்லி வியாசர் முடிக்கிறார். வியாசோவாச்ச இதம் புண்ணியதமம் புண்ணியதமாஸ்யானம் ஏ ஸ்ராஷ்யந்தீஹ மானவாஹ விதூய சர்வ பாபானி புத்திரதார சமன்விதாக.
இஹ வம்சம் பரிஸ்தாப்ய புக்த்வா சர்வ சுகானி ச சத்யலோகே சிரம் ஸ்தித்வா ததோ யாஸ்யந்தி சாஸ்வதம். இந்த இதம் புண்ணியதமாக்கியானம், புண்ணியத்தினுடையும் புண்ணியமாக இருக்கக்கூடிய இந்த விற்த்தாந்தத்தை யாரு கேட்கிறாளோ, ஏஸ் ராஷ்யந்தி இக மாணவாக, மனுஷர்கள் யாரெல்லாம் இந்த புராணத்துல இந்த கட்டத்தை கேட்கிறாளோ அவள்லாம் என்ன பண்றான்னா, விதூய சர்வ பாபானி, அவர்களுடைய பாபங்கள்லாம் நீங்க பெற்று புத்திரதார சமன்விதாக, புத்திர பௌத்திரர்களோடு கூட, ஸ்திரீகள் தார பத்னியோடு கூட, இக வம்சம் பரிஸ்தாபிய, இந்த பூமியில தன்னுடைய வம்சத்தை வர்த்திக்க வச்சுட்டு, புக்த்வா சர்வ சுகானிச்ச, உலகத்துல இருந்த எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு சத்தியலோகத்துக்கு போய், சத்தியலோகே சிரம் ஸ்தித்வா, அங்கேயே இருந்து யாஸ்யந்தி சாஸ்வதம், அங்க வாழ்வார்கள் சாஸ்வதமாக. பிரம்மா சொன்னார், எங்க இவா இருக்கா அவா இருக்கான்னு, அவளோட சேர்ந்து இந்த புராணம் கேட்ட ஆளாவும் போய் நம்மளாம் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் பண்றார் வியாசாச்சாரியால். இத்தி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்தே காஷிகண்டே பூர்வார்த்தே சத்தியலோக வர்ணனம் நாம த்விதீயோத்தியாய. சத்தியலோக வர்ணத்தினுடைய இந்த அத்தியாயம் முடியறது. அகஸ்தியாசிரம வர்ணனம்ன்ற 3வது அத்தியாயம். சூத உவாச்ச பகவான் பூதபவ்யேஷ சர்வஜான மகாநிதே அவாப்ய காஷீம் கீர்வாணைஹி கிம் அகாரிவத் வதாச்சுதா அதீத்ய இமாம் கதாம் திவ்யாம் ந திருப்திம் அதியாம்யஹம் ஷேவதி தபசாம் தேவைஹி அகஸ்திஹி பிரார்த்திதः கதம் ததம் விந்த்யோபி அவாபஸ்வாம் பிரகிருதிம் தாதிருகுன்னதः தவ வாகமிருதாம் போதௌ மனோமே ஸ்நாதுமுத்சுகம் இதி கிருஷ்ணம் சமாகர்ண்ய வியாசः பாராசரோ முனிः ஸ்ரத்தாவதே ஸ்வசிஷ்யாய வக்தும் சமுபசக்ரமே. சூத்தருக்கு ஒரு கவலை வந்துடுது. இவர் என்னடா அது பலஸ்துதிலாம் சொல்லிட்டாரு, இந்த கதையை கேட்டவாள்லாம் சத்தியலோகத்தை அடைவான்னு சொல்லி முடிச்சுட்டாரு, மீதி கதை என்ன ஆச்சு, அகஸ்தியரை வாழலாம் பார்த்தாளா இல்லையான்ற கேள்வி வந்துடுது. ஹே பகவான் பூத பவ்யேஷ, எல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பகவானே, சர்வஜான மகானிதே, எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கேன்னு வியாசர ஸ்தோத்திரம் பண்றார். இப்போ அதுக்கப்புறம் அவாப்பிய காசியும், இந்த காசியை அடைஞ்சு தேவர்கள்லாம் என்ன பண்ணா என்ன, இந்த கதைய இது வரைக்கும் நீங்க சொன்னதுனால எனக்கு திருப்தி எனக்கு வரலையே, என்ன எப்படி தேவர்கள்லாம் போய் அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணா, விந்திய பர்வதத்தினுடைய இதை எப்படி அடக்கினார், அந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற விந்திய பர்வதத்தை எப்படி அடக்கி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத உங்களுடைய வாக்கிலிருந்து தவவான் அமிர்தாம்போதௌ, அந்த உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தினால மனோமே ஸ்நாதுமுத்சுகம், ஸ்நானம் பண்றதுக்கு என் மனசு ரொம்ப ஆசையா இருக்கான். நான் சொன்னேன் நினைக்கிறேன், நம சத்யவதி சூனோ இல்ல நம பராசர சூனோ சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாசா யஸ்ய முகோத்கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத்சிவதி. பராசர சூனுவாகவும் சத்யவதியினுடைய பையனாகவும் இருக்கக்கூடிய வியாசாச்சாரியாளுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை தான் உலகம் முழுக்க பருகின்றிருக்கு. புராணங்கள் மூலமாகவும், மகாபாரதம் மூலமாகவும், பகவத்கீதை மூலமாகவும், பாகவதம் மூலமாகவும், பிரம்மசூத்திரங்கள் மூலமாகவும் என்னென்ன விதமான கிரந்தங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் மூல கிரந்தமாக இருக்கிறது வியாசாச்சாரியாளுடைய கிரந்தங்கள்ன்றதுனால தவவான் அமிர்தாம்போதோ மனோமே ஸ்நாதுமுத்சுகம், உன்னுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த அம்போதினா ஜலதின்னு சொல்ற மூலியம் கடல் சமுத்திரம், உங்க வாக்குங்கிறதுக்கு அமிர்தத்தினுடைய வாங்மயமான அமிர்த சமுத்திரம் இருக்கே. வியாசாச்சாரியால் சொல்லி இருக்கிற விஷயங்கள் கடலுக்கு ஒப்பு, அதெல்லாம் கடல்னா வெறும் தண்ணி கிடையாது, அமிர்தம் நிறைஞ்ச கடலாம். அதுல ஸ்நானம் பண்றதுக்கு மனசு ஆசைப்படுறது எங்க மனசுன்னு சூதர் சொல்றார். இதி கிருஷ்ணம் சமாக், இதை கேட்டு வியாசர் பாராசரகா ஸ்ரத்தாவதா சுசிஷ்யாய வக்தும் சமுச்சக்கமே, ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய தான் சிஷ்யனுக்காக தொடர்றா அப்படின்னு சொல்றது புராணம். பாராசர உவாச்ச, பராசர புத்திரராகிய வியாசர் சொல்றார், சுடுசூதா
மகாபுத்தே பக்தி ஸ்ரத்தா சமன்விதா ஹே சுதர், ஹே சிஷ்யா, மகா அதி புத்திசாலியான நான் உன்னால சந்தோஷப்படுறேன். பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிறவன் நீ, அதனால கேளு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மத்தவாளும் கேட்கட்டும். சுக வைஷம்பாஜனாத்யாஸ்வன்வந்து ஏதே பாலகாக, குழந்தைகளா இருக்கக்கூடிய இந்த சுகபிரம்மம் வைஷம்பாயனர் இவாழ்லாமும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாராம். ததோ வாராணசீம் பிராப்திய கீர்வாணா சமஹர்ஷயா அவிலம்பம் பிரதமதா மணிகர்ணியாம் அம்பிதானதா. அப்போ என்ன பண்றா, தேவர்கள்லாம் வாராணசி அடைகிறார்கள். சந்தோஷத்தோடு என்ன பண்றான்னா, ரொம்ப கால அவகாசத்தை வீணடிக்காமல் நேராக என்ன பண்றான், பிரதமதா மணிகர்ணியாம் விதானதா, மணிகர்ணியாம் விதானதா சச்சைலம் அபிமஜ்ய அத கிருத சந்தியாதி சத்ரியாக. ஏன் மணிகர்ணிகைக்கு போய் ஸ்நானத்தை பண்றான். ஸ்நானத்தை பண்ணி அங்க சந்தியாவந்தனம் முதலான கர்மாக்களை முதல்ல பண்றா. தேவர்களே பண்றானா. மணிகர்ணிகையில ஸ்நானம் பண்ணிட்டு முதல் வேலையாக காசியில போனோடனே என்ன பண்ணணும்னு காண்பிக்கிறது இந்த புராணம். மணிகர்ணிகாம் விதானதா சச்சைலம் அபிமஜ்ய அத கிருத சந்தியாதி சத்ரியாக தர்ப்பியாதி பித்ருன்னு குஷகந்தாதி திலோதகைஹி, குஷகந்த திலோதகைஹி. அப்புறம் தர்ப்பணம் பண்றாளாம் பித்ருகளுக்கு. என்ன, குஷகந்த உதகைஹி. குஷம்னா தெரியும், தர்ப, கந்தம், சந்தனம், திலம், எள்ளு, உதகம், ஜலம், இதெல்லாம் வச்சு தர்ப்பணங்களை பண்றா. தேவர்கள்லாம் முதல்ல திலதர்ப்பணம் பண்றாளாம் மணிகர்ணிகையில. தீர்த்தவாசார்த்தினா சர்வான் சந்தர்ப்பிய பிருதக் பிருதக்கு. அந்த தீர்த்தத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கிறவா எல்லாரையும் தனித்தனியாக பிருதக் பிருதக்கு தீர்த்தவாசார்த்தினா சர்வான் சந்தர்ப்பிய. தீர்த்தத்து ஓரத்துல எத்தனையோ பிராமணர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி விஷயங்களை பண்றாளாம். என்ன பண்றான்னா, ரத்னேஹி இரண்ய வாசோபிகி அஸ்வாபரண தேனுபிகி, பல விஷயங்கள் அவளுக்கு தானம், ரத்தனங்களை கொடுக்கிறாராம், தங்கத்தை கொடுக்கிறாளாம். இரண்ய வாசகானா வஸ்திரங்களை கொடுக்கிறா. வாசோபிகி அஸ்வ குதிரையை கொடுக்கிறாளாம், ஆபரணங்களை கொடுக்கிறாளாம், பசுமாடுகளை தானம் பண்றாளாம். விசித்திரைஷ்ட ததா பாத்திரைகி, பலவிதமான பாத்திரங்களை கொடுக்கிறாளாம். ஸ்வர்ண ரௌப்யாதி நிர்மிதைகி, தங்கத்தினாலான பாத்திரங்கள், வெள்ளியினாலான பாத்திரங்கள், இன்னும் அநேக விதமான பாத்திரங்களை கொடுக்கிறாளாம். அமிர்த சுவாது பக்வான்னி, ரொம்ப அமிர்தம் மாதிரி இருக்கிற சுவையான சாப்பாடு. பாயசைஷ்ட சக்கரை, பாயசத்தை கொடுக்கிறாளாம். சகோரசைஹி அந்யதானைஹி தானியதானைஹி அநேகதா, இன்னும் பலவிதமான தானங்கள், தானியங்களை தானம் பண்ணி இதெல்லாம் கொடுக்கிறாளாம். கந்த சந்தன கற்பூரைஹி தாம்பூலை சாரு சாமரைஹி, கந்தம் கொடுக்கிறா, சந்தனத்தை கொடுக்கிறா, கற்பூரத்தை கொடுக்கிறாளாம், தாம்பூலம் கொடுக்கிறாளாம். அழகான சாமரங்கள் அவளை வீசிக்கிறதுக்கு ஃபேனு, என்ன இதெல்லாத்தையும் தானம் பண்றாளாம் அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம். ஏன்னா அவ அங்க இருக்கிறவர்கள் இதை அபேட்சிச்சு இருக்கிறது இல்லை. அவாட்டு இருந்துட்டு இருக்கா, இருந்தாலும் இவாளுடைய சந்தோஷத்துக்காக இதை தானம் பண்றா. என்ன அவ அதை ஸ்வீகரிச்சிருக்கிறவா ஸ்வீகரிச்சுப்பா, இருந்தாலும் ஸ்வீகரிச்சுக்கணுமே. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், தானத்தை கொடுக்கும் பொழுது தானம் வாங்குற வம்சா இருந்தாதானே நமக்கு அந்த புண்ணியம் ஏற்படும். அதனாலதான் நம்ம தர்மத்துல வாங்குறவனை உயர்த்தி கொடுக்கிறவனை அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கு. வாங்குறவனை நிக்கார வச்சு பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் பண்ணி அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி அவனை ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சுதான் தானம் கொடுக்கணும். என்ன நான் கொடுக்கிறவன் உயர்ந்தவன், நீ ஏதோ வாங்கின்னு போற பிச்சைக்காரன்ற திங்கிங்ல நம்ம பண்றது இல்லை. அது நம்ம தர்மம் என்னன்னா, யாரு வாங்குறானோ அவன் தான் உபகாரம் பண்றான். அவனால வாங்கிக்க முடியறதுனாலதான் நமக்கு இந்த தர்மம் பண்ண முடியாது. அதுவும் அவன் வாங்கிக்கிறவன் சத்பாத்திரமாக இருந்தா அது நம்ம பெரிய பாக்கியமா தான் பார்க்கணும். அதனால சதூலைஹி மிருது பர்யங்கைஹி தீபிகா தர்ப்பணாசனைஹி சிவிகா தாச தாசீபிஹி விமானைஹி பசுபிஹி கிருஹைஹி
இன்னும் என்னெல்லாம் கொடுக்கறாருன்னா படுத்துக்கிறதுக்கு இலவம் பஞ்சில மெத்த கொடுக்கறாளாம். என்ன அப்புறம் தீபிகா தர்ப்பண ஆசனை விளக்குகள்லாம் கொடுக்கறாளாம். என்ன இப்ப மாதிரி டியூப்லைட்டா இருந்தது, அப்போ பெரிய பெரிய தீபங்கள் வச்சுக்க வேண்டி இருந்தது. கண்ணாடிகள், ஆசனங்கள், அப்புறம் அவ இருக்கிற சிவிகா டென்ட் மாதிரி தாசர்கள் தாசிகள் அவளை பார்த்துக்கிறதுக்கு, விமானைகி மேல போட்டுக்கிற கவரு, பசுபிகி கிரகைகி பலவிதமான பசுக்கள், வீடுகள் எல்லாம் கொடுக்கறாளாம். சித்திரத்வஜ பதாகாபிகி உல்லோச்சை சந்திரசாருபிகி கொடிகள், வருஷாசன பிரதானைச்ச கிருஹோபஸ்கர சம்யுதை உபானத் பாதுகாபிச்ச யதினச்ச தபஸ்வினः யோக்யைः படதுகூலைச்ச விவிதைச்சித்திர சித்திர தல்லகைः. இது மாதிரி பல விஷயங்கள் பாதுகைகளை கொடுத்தா. அப்புறம் துணி மணி அவளுக்கு குளிர்காலத்துல போத்திக்கிறதுக்கான துணி எல்லாம் கொடுக்கறாளாம். தண்டைஹி கமண்டலு யுதைஹி அஜினைஹி அஜினானா தோல் கீழே போட்டு உட்கார்றது, மிருக சம்பவைஹி புலித்தோல் மான் தோல், தண்டம் கமண்டலு கௌபீனம் உச்ச மஞ்சம் பரிச்சாரகர்கள் காஞ்சனம் தங்கம் இதெல்லாம் கொடுக்கறாளாம் தானமாக. அது மட்டும் இல்ல மட்டைஹி வித்யார்த்தினாம் அன்னைஹி அதித்யர்த்தம் மகாதனை. மட்டங்கள்ல வித்தியார்த்திகள்லாம் இருந்தாலும் அந்த காலத்துல எத்தனை 1000 வருஷம் முன்னாடியே மட்டங்கள் இருந்திருக்கு. மட்டங்கள்ல இந்த வேத வித்தியை படிச்சுன்னு இருக்கிற வித்தியார்த்திகள் அவளுக்கு அன்னம் கொடுக்கறதுக்கான தனம், அங்க வரக்கூடிய அதிதிகளுக்கான தனம் இதெல்லாம் கொடுக்கறாளாம். மகாபுஸ்தக சம்பாரைஹி லேகனாஞ்ச ஜீவனை, அவளுக்கெல்லாம் புஸ்தகங்களை தானம் பண்றாளாம். அதே மாதிரி இந்த ஓலைச்சுவடுகளை பார்த்து காப்பி எடுக்கிறாளே லேக, அவளுக்கு எழுத்தாணி எழுதுறவர்களுக்கு ஜீவனம் பண்றதுக்கான தனங்களை கொடுக்கறான். மகாபுஸ்தக சம்பாரைகி லேகானாஞ்ச ஜீவனை. அதாவது என்னெல்லாம் இருந்திருக்குன்னு பாக்குறோம். மட்டங்கள்லாம் இருந்திருக்கு, அங்க ஓலைச்சுவடி காப்பி எடுக்கிறவாள்லாம் இருந்திருக்கா. பகுதா ஓஷத தானைச்ச சத்ரதானைர் அநேகசா. என்ன ஓஷதிகள் தானம் பண்றாளாம். ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்திருக்குன்னு சொல்றா. என்ன சத்ரதானை சத்திரங்களை தானம் பண்றார். கீஷ்மே பிரபாத திரவிணைகி ஹேமந்தே அக்னிஷ்டிகன் கே இந்தனைகி. வெய்ய காலத்துல ஜலம் வைக்கிறதுக்கான விஷயங்கள், குளிர்காலத்துல அக்னி ஏற்பாடு பண்றதுக்கானது. அக்னிஷ்டிகே இந்தனைகி, அக்னிஷ்டிக இந்தனை. என்ன அந்த காசியில குளிர் மொழியும், அதனால சத்ராச்சாத நிகாத்யர்த்தே வருஷா காலே சிதைஹி வஹு ராத்திரோ பாட பிரதீபைச்ச பாதாம் பஞ்சனகாதிபிஹி. ஆச்சாதனிகாத்தியார்த்தே போத்திக்கிறதுக்கு அந்த உள்ள இருக்கவாள்லாம் போத்திக்கிறதுக்கு வருஷா காலே சிதைஹி வஹு, மழை காலத்துல போத்திக்கிறதுக்கான வஸ்திரங்களும். ராத்திரியில ராத்திரோ பாட பிரதீபைச்ச, ராத்திரி படிக்கிறதுக்கு பெரிய பெரிய விளக்கு. பாதாபியஞ்சனகாதிபி, ரொம்ப கால் வலிக்கிறது அங்கங்க போயிட்டு வந்தா அதுக்கு அந்த வலி போக்குறதுக்கான விஷயங்கள்லாம் கூட பண்ணி கொடுத்தாலாம். உபானா பாட்டகாஞ்சாபி பிரதி தேவாலயம் தனை தேவாலய நிருத்தியகீத கரணார்த்தைரநேகசா. ஒவ்வொரு தேவாலயத்திற்கும் தனம் கொடுத்தாலாம். தேவாலயத்துல நிருத்தியம் பண்றதுக்கு கீதம் பண்றதுக்கு இருக்கிறவாளுக்கெல்லாமும் உபகாரம் பண்ணாலாம். தேவாலய சுதா காரியைகி ஜீர்ணோத்தாரைகி அநேகதா. என்ன தேவாலயங்களை கோயில்களை இன்னும் அழகுபடுத்தினாலாம், ஜீர்ணோத்தாரணம் பண்ணாலாம். அங்க இருக்கிற கோயில்களை புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாலாம் தேவர்கள். அதுக்கான ஏற்பாடு பண்ணாலாம். சித்திரலேகன மூலியைச்ச ரங்கமாலாதி மண்டனை நீராஜனைர் குக்குலுபிகி தசாங்காதி சுதூபகைஹி. இங்க வாசனா திரவியங்கள் கற்பூர வர்த்திகாத்யைஹி, ஊதுவத்தி கற்பூரம் தேவாச்சார்த்தைர் அநேகசா. இதெல்லாம் கோயில்களுக்கு பண்ணி கொடுத்தாலாம். அப்படின்னா என்ன, அந்த காலத்துலயும் இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இருந்திருக்கு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. பஞ்சாமிருதானாம் ஸ்தபனைஹி சுகந்த ஸ்தபனைரபி தேவார்த்தம் முகவாசைச்ச தேவோத்யானைரநேகசா. என்ன அங்க ஸ்நானம் பண்றதுக்கு பஞ்சாமிருதத்தினால பண்ணி வச்சு,
அப்புறம் முகவாசனம் பண்றதுக்கான விஷயங்கள்லாமும் வச்சாலாம். மகா பூஜார்த்தம் மால்யாதி கும்பனார்த்தை ஸ்திரிகாலதா சங்க வேரி மிருதங்காதி வாத்திய நாதைஹி சிவாலயே கண்டா கண்டுக கும்பாதி ஸ்நானோபஸ்கர பாஜனைஹி ஸ்வேதைர் மார்ஜன வஸ்திரைச்ச சுகந்தைர் யக்ஷகர்தமைஹி ஜபஹோமைஹி ஸ்தோத்திரபாட்டைஹி சிவநாமோச்ச பாஷணைஹி தாசக்ரீடாதி சம்யுதைச்ச சலனைச்ச பிரதட்சிணைஹி ஏவமாதிவிருத்தண்டைஹி கிரியாகாண்டைரநேகஷः பஞ்சராத்திரமுஷித்வா தூ கிருத்வா தீர்த்தான்யநேகஷः. 5 ராத்திரி இருந்து இன்னும் பலவிதமான தானங்கள் விஷயங்களை காசியில இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் சிவ பூஜை பண்றதுக்காக இதுல ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சார்கள்னு சொல்லிட்டு போறது நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.